எந்த பிள்ளைக்கு இந்த இழப்பு வரக்கூடாது. இந்த பெத்தவ பதற மாதிரி உலகத்துல எந்த பெத்தவளும் பதறக்கூடாது. இந்த வயசுல இத்தனை வயசுவா இருக்கா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் குட் கேர்ள்னு பேர் வாங்கின பிள்ளை இன்னைக்கு எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. நினைச்சு நாங்க நோகுறோம். சனிக்கிழமை காலையில சார் ஒரு 11:15 இருக்கும் சார். ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போனா அங்க ஃபர்ஸ்ட் எய்டு பார்க்கறதுக்கு கூட டாக்டர் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமா இருக்குங்க சார். எந்த எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸும் இல்லாம அவ்வளோ கொடூரமா வச்சிருக்காங்க சார். டாக்டர் கேட்டா டாக்டர் இல்லை. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு, சிபிஆர் பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு தெரியாம நிக்குதுங்க சார். கம்பவுண்டர் மட்டும் வச்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸை மட்டும் வச்சு எதுக்கு சார் அவ்வளோ பெரிய பில்டிங் ஏற்றி வச்சிருக்காங்க? இங்க இருக்க 18 கிராமத்துக்கு இது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் சார். ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா கூட நான் கஷ்டப்படாம இருந்திருப்பேன் சார். 108 கால் பண்ணி 108 வருதுங்க சார். அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க சார். நான் எமர்ஜென்சிக்காக கூட்டிட்டு போய் நிக்கிறேன், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். எமர்ஜென்சிக்காக நிக்கிறத நான் பாப்பனா இல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு நான் இருப்பேனா சார்? சார் அந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சு சார். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன் சார். இந்நேரம் என் கையில ஒரு 10 நிமிஷம் கேப்ல ஏதாவது ஒண்ணு ஆக்சிஜன் வச்சிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நான் கூட்டிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்பேன் சார். வேற ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்காக போன ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லாம பையனை கொண்டு என் கையில குடுக்குறாங்க சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? டாக்டர் இல்லைங்களா? டாக்டர் இல்ல, நர்ஸுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியல. 108 வருது, 108ல எதுவுமே கிடையாது. 108ல இருக்க ஸ்டாஃப் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுமா அப்பதான் நான் பாடியை தூக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எமர்ஜென்சிக்காக போவேனா இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நான் இருப்பேனா சார்? அவ்வளோ சாதாரணமா போயிடுச்சா சார் என் குழந்தையோட உயிர் அவங்களுக்குலாம்? சார் 11:30 வருஷம் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாட்டி எதுக்கு சார் அந்த ஹாஸ்பிட்டல்? எனக்கு 18 கிராமத்துக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கு. நான் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த சர்க்கிள் யாருமே இனிமேட்டு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சார் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் சார். என்னால முடியாத பட்சத்துல கூட என் குழந்தைய தான் நான் விட்டுட்டேனே, அடுத்த குழந்தையாவது நல்லா இருக்கணும், அடுத்தவங்களாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சார் நான் இப்போ உங்களை கூப்பிட்டு நியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன் சார். எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்? கண்ணனூர் அரசு மருத்துவமனை சார், துறையூர் தாலுக்.